இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். லவர்ஸ் என்னப்பா என்ன விக்கிறீங்க? மாதுளம்பழம் விற்க வேண்டியதானே? என்ன புரியும் எங்களுக்கு? கூப்பிட்டு கேட்டீல என்னன்னு அப்படி எல்லாம் கூப்பிட்டு கேட்கணும். கியூரியாசிட்டி நானு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் எம்பிஏ முடிச்சு வேலை பார்க்க வேண்டிய புரியாம என்னன்னு கேட்பாங்கல்ல. வித்தியாசமான ஏதோ வேணுமா? அப்புறம் ஏன் 5 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண? போ பேபி, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க போறோம்னு தெரியாது, ஆனா வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போயிட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சந்திராயனு நிலாவில இறங்கிருச்சாமா, நீ ஓகே தானேடா? நான் ஏன் ஓகே ஆகணும்? சந்திராயன் இறங்கணும். அது நீ நிலா இல்ல, உன் மேலதானே இறங்கிருக்கு. அப்புறம் உங்க வீட்டுல ஐடி ரேட் வந்துற போது பார்த்து உங்க அப்பா பத்திரமா இருக்க சொல்லும். ஏன்னா கணக்குலயே காட்டாம 60 கிலோ தங்க வச்சிருக்கீங்கல்ல வீட்டுல. 60 கிலோவா? நீ 100 கிலோ தான், ஆனா சொன்னா பாடி ஷேமிங்கா இருக்கணும் நான் சொன்னேன். 60 கிலோ கருப்பு தங்க. அண்ணன் சொல்லிருக்காரு, ட்ரக்ஸ் விடுங்க, ஸ்போர்ட்ஸ் எடுங்கன்னு இருக்காரு. சரி, நானுமே உங்களை பழகத்தை விட போறேன். இவளே பெரிய ட்ரக், அதனாலதான் நான் இவளை விட்டுட்டு போறானு. தம்பி, இந்த மாதுளம்பழத்தை புடிய கொஞ்சம் புடிய. இதெல்லாம் ட்ரெயின்ல உண்மையா நடந்துச்சா? இது மாஸ்க் வரும்போது இந்த மூஞ்சிக்கு இது தேவையா? சாவட்டும் பாருங்க. உங்களுக்கு அந்த கல்யாணம் ஆகாதவங்க பார்த்தா ஒரு மாதிரி வெறுப்பா இல்ல? 30-32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம சுத்திக்கு இருக்காங்க. இது 25, அது ஸ்கூலே முடிக்கலன்னு நினைக்கிறேன். லவ் பிச்சர் அழகா பிரதர் ஒருத்தர் உட்கார்ந்து பிக்கப்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நான் நோட் பண்ணி யார்ட்ட சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நோட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண வந்திருக்கேன். அவர் பாரதியா, இவர் பாரதியா. அவர் மேல உள்ள பட்டுனால எழுத வந்திருக்கேன். இந்த போன் தான் அதான் உண்மையிலே இதையும் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பயமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு உயரத்தை கூட்டிட்டு வந்தாரு? இந்த உலகத்திலேயே இதை விட உயரமான என்ன டவர்? அந்த லவ் ப்ரப்போசல் அதுக்கு இந்த டவர்ல இருக்கு. எல்லாம் உயரத்துக்கு கூட்டி போய் லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. அப்படியா? இப்ப தமிழ்ல ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாருமே அப்படி ஆரம்பிச்சிடுறாங்க. கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் அங்க இருக்கு. இந்த காஸ்டியூம் வந்திருக்கே மாட்டாங்க. டேய் பரதேசி, மாசம் மாசம் ஏறி பல்பு மாத்துறானே மெண்டலா? கீழ இறங்குடா. அரவே கடவுளா? கடவுள இல்ல, நான் தான் கீழ இறங்குடா. கீழ பாரு, கீழ நிக்கறானே. என்னையா? இறங்கி தோடா. இறங்க முடியாதயா? ஏய் ஒழுங்கு மரியாதை இறங்கிரு, இல்லனா சாணியை விட்டு எறிவேன். இருடா, சாணியை உருக்கி எறிங்க. இறங்கிரலாம். இறங்கு. லவ் பேர்ட்ஸா பிடிக்கிற நீங்க? இது லவ் பேர்ட்ஸா? லவ் பேர்ட்ஸாடா நீங்க? சாணி உருட்டுற வண்டிடா. அப்படியே ரெண்டு பேரும் கையை தூக்கி இல்லைங்க, அப்படியே உருட்டுங்க. அப்படியே இருக்கீங்க. என்ன தேவை இல்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ தேவையில்லாம ஏறுனதுனாலதான் நான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன்டா. அதான்டா இந்தியா ஏன் ஒரு இதா இருக்கு அப்படின்னா இதா காரணம். லவ்வுக்கு எதிர்ப்பு. இது தப்பு. இந்தியாவை பத்தி எல்லாம் பேசாத. அமெரிக்காவில எல்லாம் வந்துகிட்டு டவர்ல எந்த செட் பில்டிங் டவர்ல ஏறி அப்பதான் ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நம்ம இங்க இல்லையே பில்டிங், சரி டவர்ல ஏறி லவ் ப்ரொபோஸ் பார்த்தா அமெரிக்காவுக்கு விசா எடுத்து 3 மாசம் லோலோன்னு அலைஞ்சு டிக்கெட்டை போட்டு நியூயார்க்ல போய் இறங்கி பார்க்கணும்டா. இங்க இருக்கிற கேபிட்டல் டவர்ல ஏறக்கூடாது. ஏற்கனவே சிக்னல் வரலன்னு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு மேல ஏறி ஏதாச்சும் உடைச்சு விட்டீங்கன்னா யாரா பதில் சொல்றது? என்ன இந்தியா அமெரிக்கா ஸ்டைல்ல யோசிச்சு நான் ஜட்டி போடணும்னு தோணுச்சா? ஐயோ, அது மார்ச்சி கட்டினதாங்க மேல ஏற முடியும். அப்படியே போனா கால் திருப்பி தள்ளு. ஒரு நிமிஷம் தள்ளு. ஏமா உனக்காச்சும் அறிவு வேணாம்? அவன் தான் ஏதோ எருவு மாடு மாதிரி போய் டவர்ல ஏத்தி வாங்க கூப்பிடுறான்னா ஏறி போறியே, கீழ இருந்து விழுந்தா யார் பாக்குறது? எனக்கு லவ்ல ஒரு அட்வென்ச்சர் வேணும், அதுல ஒரு த்ரில் இருக்கணும். த்ரில்லா? ஐ அம் கோயிங் டு கில்ரா. இல்ல ஓடு. ஐயோ ஓடு.
நாதாரி ஏற்கனவே சிக்னல் வரல எங்களை சேப்பு கட்டி அடிக்கிறாங்க. நாங்களே டவர் ஆபரேட்டரா இருந்து மாசம் டவர் மேல ஏறி குண்டு பல்பு ஃபீஸ் போச்சுனா கூட நாங்க தான் மாத்திக்கி இருக்கோம். கைத்த கட்டிட்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதுல இந்த நாதாரிங்க லவ் பண்றேன். டேய் எவனாவது டவர்ல ஏறறத பாத்து என்ன பேபி பேபி ஏய் பேபி என்ன பேபி எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? பேபி எல்லாம் கூப்பிடுறீங்க. என் பேர் என்ன? பேர் சொல்லியே கூப்பிடுங்க. நீங்க ஜானகினே கூப்பிடுங்க. ஜானு கூட செல்லமா வேணாம். என்ன சண்டைன்னு புரியலையே. எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க அப்படி? எதுக்கு சண்டையா? நேத்து என்ன பண்ணீங்க? போன் நேத்து நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ணல. நானே போன் பேசிட்டு இருக்கும்போது தூங்கிட்டீங்கல்ல. தூக்கம் வந்துருச்சு. நான் மட்டும் லூஸ் மாதிரி தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். எங்க பேசுங்க என்ன பண்றீங்க? நான் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியாம நான் உட்கார்ந்து எவ்வளவு நான் தான் தூக்கம் வருதுன்னு சொன்னேன்ல. எனக்கு தூக்கமே வரல பேசுங்க அப்படினா பேசிட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன் நானு. நீங்க என்ன திமிரா பேசுறீங்க? நான் ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி இல்லம்மா நான் பேசல. அப்பலாம் அப்படி பேசிட்டு வந்து திமிரா பேசுறீங்க. இல்ல ஃப்ரீயா விடு. சரி எல்லாத்தையும் விடு. இப்போ நமக்கு நீங்க என்ன டேன்னு நீ சொன்னனா நான் எல்லாத்தையுமே மறந்துறேன். இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை 9ஆம் தேதி இன்னைக்கு. ஏன் இப்படி இருக்கீங்க? நான் தேவையில்லாம உங்களை லவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்ல? ஒரு லவ்ல இன்ட்ரஸ்டே இல்ல. இன்னைக்கு நம்ம லவ் பண்ணி 15th டே. என்னங்கடா இது? இதெல்லாம் ஒரு வருஷம் முடிஞ்சா ஆகேங்க. 6 மாசம் ஆக்வான் செஞ்சு இப்போ 1 மாசம் கூட முடியல. 15 நாள்ல இல்ல எப்படி எனக்கு புரியல. நான் எல்லாமே வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. செலிப்ரேஷன் எல்லாமே ஷார்ட் ஆயிடுச்சு. நீங்க மறந்துட்டீங்க 15th டேன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்ல. நீங்க எல்லாம் எப்படி லவ் பண்ணி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? சொல்றத பூரா போட்டுட்டு தான் இருக்கேன் நானு. இங்க வரேன் அப்படினா ராபர லிங்க் அனுப்பி விடுறேன் உனக்கு. எங்க போறேன் எங்க வரேன்னு மட்டும் சொல்றேன். போனா வந்தேனா இங்க போறேன் இங்க வரேன்னு தண்டனை கைதி மாதிரி போய் போட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட லவ் பண்ண வேணாங்க. ஐயோ என்னங்க இப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குடும்பப்படுத்த டாக்ஸிக்கா இருக்கேன்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான். என்னது வேற என்ன படம் பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. படத்துக்கு நம்ம போலாம். நாளைக்கு படம் ரிலீஸ். இதய முரளி படம் இருக்குல்ல. ஆமா நாளைக்கு ரிலீஸா? ஆமா அதரவா நடிச்சிருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் நடிச்சிருக்கோம். தமிழ் மியூசிக் போட்டுருக்காரு. ஓஹோ ஆமா ஆமா ஆமா. கார்னர் சீட்டா? ஆமா கார்னர் சீட் வேணாம். இவங்க படத்துக்கு இவ்வளவு ப்ரமோஷன் இருக்குமா இல்லையா? இல்லனாலும் உருவாக்கிக்கிறோம். நம்ம நடுவுல இருக்குது பிச்சு எரிஞ்சிரும். அப்படியா? ஜூலை 10ஆம் தேதி இதே முறையில ரிலீஸ் வந்து பாத்துருங்க படத்தை. வந்து பாத்துருங்க. நாட்டுல ஒரு மனுஷன் எப்படி இப்படியே எடுக்கிறது? நாளைக்கு உண்மையை தெரிஞ்சுன்னா மாறிட்டே சொல்லுவாங்க. ரகட் ஆயிருவோமா? கிளம்புப்பா க்ளோஸ் கிளம்புப்பா. பார்க்ல யாரு? பார்க்ல இருக்கவங்களா கிளம்புங்கப்பா. கிளம்புங்க. பார்க்லாம் மூடியாச்சுல கிளம்புங்க. தம்பி பார்க் மூடியாச்சு. அவுட் அங்கிட்டு இருக்கு. இங்க உள்ள போய்க்கிருக்கா? போமுல்ல போ. என்ன பார்க்கு? டேய் விசில் அடிச்சா வெளிய போன அர்த்தம்டா. என்னடா திருப்பி விசில் அடிக்கிறீங்க? கிளம்பி வெளிய போங்கயா. என்ன புதர் ஒரு மாதிரி ஆடுது? எங்க என்ன விசில் அடிச்சாங்க? யாரோ விசில்ல அடிச்சிட்டு இருக்கேன் நாடு ஃபுல்லா. அந்த விசில் இல்ல. யாரோ இங்க இருந்து ஃபுல்லா அடிச்சிட்டே இருக்காங்க விசிலா. எல்லா ஏரியால விசில் இருக்குமா? அதெல்லாம் நம்ம பேச முடியுமா? தொலைவானத்தில் இருமேகம் கூடி போக தொலை தூரத்தில் தனிமை தான் தேடி தீர பொதுரோரத்தில். இப்பதான் இருந்துச்சு. அதுக்குள்ள ஏன் வந்து இது பண்றடா? எந்திரிங்க. பாட்டு சுத்தி முதல்ல என்னடா பண்ணிக்கிறீங்க? எந்திரிங்க. எவ்வளவு நல்ல பாட்டு. அந்த பாட்டை வச்சு ப்ரோமோட் பண்ணலாமே ப்ரோ கிட்ட கேட்டு பாட சொல்றான். பார்த்தா பொதுரோரத்தில் விசில் அடிச்சல்ல. கிளம்புங்கன்னு அர்த்தம். விசில் சும்மா நீங்க ஏதோ அடிக்கிறீங்க. சும்மா அடிக்கணும். கிளம்புங்க. இது கவர்மெண்ட் அவ்வளவு லாஜிக்லாம் பேசணும். ஏதோ கெஃபேல போய் உட்கார்ந்து லவ் பண்ணுங்க. இங்கலாம் வந்து பண்ண கூடாது. நம்ம வேற பார்க்க போலாம். என்னடா நாடு இது? உலகம் இது. வீட்டுக்கு போனா இவன் புடிச்சு திட்டா, இவன் முன்னாடி திட்டா. சரி இங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். சமூகம் ஏன் இப்படி பண்ணுங்கற? அதெல்லாம் இவா சிறுப்பு போறீங்க. புதருக்குள்ள பூரா உட்கார்ந்திருக்காங்க. விவேக் சார் சொன்ன மாதிரி புதர் ஒழிப்பு வாரியம்னு ஒன்னு அமைச்சாதான்டா இந்த கொடுமைக்கெல்லாம் தீர்வு. கர்மம். ஏய் அங்க ரெண்டு பேர் வர்றாங்க. பாத்து வா. இப்படி போ அந்த பக்கம். எனக்கு தள்ளி விடுறீங்க. வண்டி வந்துட்டு இருக்கு. அப்புறம் சும்மா என்கிட்ட கையை பிடிச்சற மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தா. அடி போட்டு இருந்தா கூட போல வலிக்குது. நீங்க இழுத்துதான் கை வலிக்குது. நான் இழுத்துதான் கை வலிக்குதா? சரி போ. கையை பிடிச்சிட்டு கையை விடு. கையை விடு. வந்துட்டு மாப்ள. அவன் குறுக்கால வராங்கன்னா அப்புறம் ஏன் இது பண்ணிட்டு இருக்க? ஏங்க நம்ம கையை பிடிச்சல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நீங்க ஹஸ்பண்ட் தானே. நீங்க ஹஸ்பண்ட் யாருக்கு தெரியக்கூடாதா? தெரியக்கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ண கூடாது இல்ல. குறுக்க வரைக்க வராங்க. கையை பிடிச்சிக்கிட்டு தான் போகணுமா? கொஞ்சம் ஒதுங்கி போறனால கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்தா காமன் சென்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்றாங்க? பப்ளிக் பிளேஸ்ல டீசென்ட்டா நடந்துக்குவேன். சரி கையை பிடிச்சிக்கவா.
புடி திட்டக்கூடாது. புடி பிடிச்சிக்க வா வரான் பாரு போன் போட்டு தான் வரான். இந்த பக்கம் வா இப்படி வா கை பிடிச்சிக்க இப்படி வா. ரோட்ல போனா வண்டி வந்தா பாக்கணும் சுத்தி முத்தி ஆரன் அடிக்கிறான்னா நமக்கு அடிக்கிறானான்னு முதல்ல செக் பண்ணுங்க தயவு செஞ்சு எல்லாரும். பாருங்க நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகி நீங்க கையை பிடிக்க வேணாம். இது கை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுங்க. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகல, உங்களுக்கு ஏதோ மனசுல டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நீங்க என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதா? என்ன முன்னாடி எல்லாம் நம்ம எப்படி இருப்போம்? ஓஹோ கையே விட மாட்டாங்க. கை பிரியல. கை பிரியாது அப்படியே போவான். ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியா? என்ன பண்றீங்க? நடந்து வந்தோம் டைவ் அடிக்க வச்சிட்டீங்களா? இப்படி ரெண்டு பேரும் கையை விடாம போங்க. நாங்கலாம் அந்த சைடு பைபாஸ் புடிச்சு போறோம். கிண்டி சுத்தி போ. ஏன் கையை விட்டுட்டு நடக்க மாட்டீங்களா? லவ் பண்ணா அப்படிதான் நடப்பீங்களா? சரி இணை பிரியாத கைகள். இணை பிரியாது. எத்தனை பேர் குடிய கெடுக்க அப்படி இருக்காங்க? வாடா வாடா இப்படியே போவான். அது வேற. எது வேற? எனக்கு இப்பதான் புரியுது பப்ளிக் பிளேஸ்ல நம்ம என்னென்ன பண்ணிட்டு போயிருக்கோம். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. டேய் நீங்க ரெண்டு பேரா? மறுபடியும் நீங்க ரெண்டு பேரா? இப்போ நாங்க போரூர் பைபாஸ் சுத்தி போணுமா? ஓயா நான் பேசிட்டு இருக்கேன். சும்மா வந்து டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்களோட கண்ணு பட்டு தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்க. கண்ணு பட்டு காலு பட்டுலாம் கிடையாது. லவ் பண்றேன்னா வீட்ல பண்ணுவோம். பப்ளிக்ல என்ன லவ் பண்ணிக்கிட்டு ஏன் அப்படி என்ன? அது கேஷுவலா வந்து கைய பிடிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. கைய அப்படி பிடிச்சி கையை பிடிக்க வேணாம். நீ வேற ஏதோ பொம்பளை கையை பிடிக்க. கைய பிடிச்சிடா. என்ன கர்ச்சீஃபா? விக்கிறாங்க நம்ம கர்ச்சீஃபாலா? எல்லாத்தையுமே கர்ச்சீஃபாயா? தம்பி சொல்லுங்க தம்பி. விக்கிறீங்களா? ஆமாப்பா. கர்ச்சீஃப் விக்கிறதா? கட்டாயம் சொல்லியிருக்கேன் பார்த்திபாலா திங்கறதுலே இருக்க. பாய்ஸ் இருக்குமா கர்ச்சீஃப் சைஸ் எல்லாம் இருக்கா? அப்படி சொன்னா தான் எல்லாரும் ஒரு கியூரியாசிட்டில வாங்குவாங்க. நம்ம ஸ்ட்ரீட்லயே இப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. புரியவே மாட்டேங்குது. வியாபாரம் நேர்த்தி தம்பி. உங்களுக்கு என்ன கர்ச்சீஃப் வேணுமா? கர்ச்சீஃப் ஒன்னு சரிங்க. கர்ச்சீஃப் வாங்கிக்கடா. கர்ச்சீஃப் வேணும். வேர்க்குது இல்ல கையில தொடச்சுக்கிறேன். கர்ச்சீஃப் வாங்கிக்க. கையில தொடச்சுக்கிறேன். லவ் பண்ற புள்ள மாதிரி இருக்கு. ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுங்க. அது வாங்கி கொடுங்க. நல்லா வெள்ள 100% காட்டன் இருக்கு. லினன் கர்ச்சீஃப். வேணாம். லினன் கர்ச்சீஃப் வச்சிருக்கேன் சார். 100% காட்டன் இருக்கு. நான் சட்டை விஸ்காஸ் மெட்டீரியல்ல 30% உள்ள இறக்குனேன் சார். நல்லா சட்டை ஒயிட் கலர் சூப்பரா இருக்கு பாரு. சில்க் சில்க் பாரு. ரெண்டு உள்ள ஒரு ரெண்டு நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம செலவு பண்ற? அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். தேவையில்லை. தேவையில்லாம செலவு வேணாம். அந்த வரேன் சார். வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு கட்சி விப்பீங்க? ஒரு நாளைக்கு 100 கர்ச்சீஃப் விற்பேன் சார். 100 ரூபாயா? ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு இதாகும் வியாபாரம் ஆகும்? 500 ரூபாய்க்கு ஆகும் சார். 500 ரூபா ஆகுமா? ஒரு நாளைக்கு 500 ரூபானா 10 நாளைக்கு சார் ரூல்ஸ் இருங்க. 5000 ரூபாய். யோசிக்கிற பார்த்தா வானவில் படத்துல வர அர்ஜுன் மாதிரி என்ன பிசினஸ் மேன் ஆக்க போறான்னு நினைக்கிறேன். ஏதாவது பிளான் இருக்கும் சார். மாசம் ஒரு 15000 ரூபா to 20000 ரூபா சம்பாதிக்க முடியும். அவ்வளவு அதுக்குள்ள வராது சார். சரி இருங்க நான் மொத்தமா என்ன உங்க ஐடியா பண்ணி சொல்றேன் சார். சொல்லுங்க சார். நான் காதுல என்ன பண்ணுவேன் நான் கொஞ்சம் இருங்க சார். அங்க இருங்க. ஏய் கார பத்திர ஐயோ. நான் நிலந்து பிசினஸ் மேன். கால் மீ மிஸ்டர் கர்ச்சீஃப். அருமையா? நான் சொன்னா கேப்பியா மாட்டியா நீ? சார் பிசினஸ் பிளான் சொல்லிட்டீங்கன்னா வானவில் படத்துல வர அர்ஜுன் மாதிரி ஒரே நாள்ல என்ன பிசினஸ் மேன் மாத்துறேன்னு சொன்னீங்களே சார். நான் வானவில் படம் பார்த்தது இல்லையே. பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்ல. டிக்கெட் தான் பார்த்திருக்கேன். பார்த்தேன் நானு. ஓ உன்னை நம்பி 4 பேர் கர்ச்சீஃப் வாங்க வந்தாங்க. அவங்கள அடிச்சு விரட்டி விட்டேன். இந்த பிசினஸ் லாய்க்கு இல்ல. நீ வர கஸ்டமரை திட்டி அனுப்புவாங்க. நீ கொஞ்சம் கைண்டா பேசிக்கணும்ல. ஏன் இது பண்ற? சரி பிசினஸ் பெருசு பண்ணலாம்னா கட்சி பீஸ் பெருசு பண்ணுவியா? என்ன எப்படி பண்ண போற? என்ன ஐடியா இருக்கு உனக்கு? ஓ பிசினஸ் பெருசு பண்ணா கர்ச்சீஃப் சைஸ் பெருசாக்கி துண்டா வைக்கணும். அதான் பிசினஸ் பெருசு பண்றது. டிஸ்கஸ் பண்ணாங்க லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அமிதி கொண்டாடா. தல ப்ளீஸ் 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 இதான் போன் ப்ளீஸ் ப்ளீஸ் ஓ பாதுகாப்பு. என்ன வேற வராங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் சார். ஆராணி நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன இதுல வளர்த்தி விட்டு இருக்கேன்? லேடிஸ் வராங்க. அதனால பாதுகாப்பு. யார் உங்க அக்காவா? அக்கா இல்ல. தெரியுமா? இல்ல. சித்தி இல்ல. கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா. அப்படியா சார்? சாரி. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியும் மேடம். ஏய் ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. இந்த மாதிரி வரத லவ் பண்ணிட்டு இருக்க. அவன் உட்கார்ந்து இருக்கான் அந்த பக்கம். சரி அப்படியே கடைக்கு போனாலே நான் கூட கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். இன்னொருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லிக்கிறீங்க? மூஞ்சி முகர டைம் பாரு. ஸ்கூட்டருக்கு பின்னாடி மாத்திர டயர் மாதிரி ஸ்டெப்னி நீ. அந்த பிள்ளை சம்பந்தமே கிடையாது. ஏன் இல்ல? கூட சுத்திக்கிறீங்க. ஏன் இல்ல? ஏன் வரமாட்டமா? ரெண்டு பேரும் காதல புரிய மாட்டாங்களா? உள்ள என்னங்க சொல்றது?
பாருங்க, இவங்களே வாங்குறாங்க. அடப்பா. இல்ல அவரு வெரி ப்ரொடெக்டிவ். ப்ரொடெக்டிவா இருக்குது பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு எப்பவுமே பிடிக்கும். ஆமா, பிடிக்கும். போ போ, வேலைய பாரு. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இதெல்லாம். இந்த கேட்டகரிக்கு பேர் என்னமா? தேர்ட் வீல். பழைய ஸ்கூட்டரே தான். கரெக்ட். அஞ்சரெல்லாம் எடுத்து போட்டு யூஸ் செருப்பு எடுக்கல ஒரு நிமிஷம். ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த படத்துக்காக பண்ணிருக்காங்க. இல்ல அந்த இது ஒரே இடம் மட்டும் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த அந்த டவர்ல ஏறி அது சேம் ஆச்சு, அது ப்ரப்போஸ் பண்ணி அதே மாதிரி இங்க எல்லாம் அது ஆமா, அதான் மீமா போட்டுட்டு இருக்காங்க. பண்ணல, மீமா ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க. காமெடியா போட்டிருந்தாங்க. காமெடியா பண்ணிருக்காங்க. ஆனா சொல்ல முடியாது, பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது கிறுக்கு சொல்ல பாப்பாங்க. ஜெயிலுக்கு கூட்டு போன மாதிரி காட்டுனாங்க. பண்ணுவாங்க. அவங்க அங்க வான் பண்ணி விட்டுருப்பாங்க, இங்கெல்லாம் அடி போவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.